folks, welcome to my channel. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கோவாவில் குரீம் பீச்சில் இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி மப்பூசாக்கு போக போகிறோம். அண்ட் மப்பூசாவில் மார்க்கெட் விசிட் பண்ணிவிட்டு அண்ட் நைட்டு டின்னர் அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு வர போகிறோம். இதுதான் நான் சொன்ன மப்பூசா மார்க்கெட்டு. ஸோ இந்த மப்பூசா மார்க்கெட்டு கோவாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டு. மப்பூசாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சுற்றி பார்க்க எதுவும் இடம் இல்லை. அண்ட் ஒரே ஒரு சர்ச் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த மார்க்கெட்டு. ஸோ இந்த 2 இடம் தான் மெயினான ஒரு இடம். நீங்கள் இந்த மப்பூசா மார்க்கெட் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பஞ்சிம்லேருந்து மப்பூசாக்கு டவுன் பஸ்ஸுமே இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்த ரெண்டட் வெஹிக்கல் எடுத்தது தான் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இந்த மப்பூசாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டேனால நம்மளால் அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியல. அண்ட் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் அன்றைக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ஸு, பேங்கிள்ஸு, அதுக்கப்புறமேட்டு இந்த காலில் கட்டுற அந்த கொலுசு எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரைட் சைட் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா கலராக கயிறு தெரியுதுங்களா? அவங்க வச்சுக்கிட்டு விமன் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் இவங்க கிட்ட இந்த கயிறை வாங்கினீங்கன்னா அவங்க உங்களுக்கு தலையில் அந்த கயிறை பின்னி விடுவாங்க. கோவாவில் பீச் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கயிறை உங்க தலையில பின்னி விடுவாங்க. அதுக்கு தனியா சார்ஜஸும் பண்ணிடுவாங்க. கோவாக்கு வர நிறைய ஃபாரின் விமன்ஸ் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. இங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த செயின்ஸ், பேங்கிள்ஸ்லாம் நிறைய வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிட்டு சுத்தத்தை உங்களால பார்க்க முடியும். நாங்க இங்க என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா காலில் கட்டுற செயின் வாங்கணும். ஸோ இந்த திருஷ்டி கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த செயின் வாங்கணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா இந்த ஏரியாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ டயர்டானதுனால என்ன ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தோம். கடையில் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீமும் அண்ட் ஃபலூடாவும் அதே மாதிரி லஸ்ஸியும் ரொம்பவே ஃபேமஸ் போல் இருக்குது. கடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கழிச்சு தான் எங்களுக்கே ஜூஸ் வந்தது. நான் ஒரு மேங்கோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லஸ்ஸி வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நம்ம ஊர்லலாம் லஸ்ஸி பார்த்தீங்கன்னா எசன்ஸ் தான் ஊற்றுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் மேங்கோவே போட்டுருந்தாங்க. கோவாவில் மாம்பழம் உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இந்த மேங்கோ லஸ்ஸி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இது வரைக்கும் குடித்த மேங்கோ லஸ்ஸிலே இந்த மேங்கோ லஸ்ஸி தான் நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கோவாவில் ஃபுட் ரேட்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் அவைலபிளாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு ரூமை புக் பண்ணிக்கோங்க. மார்னிங் அண்ட் நைட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் வர மாதிரி பார்த்து ரூமை புக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலியோடு போகும்போது வெளியில் போயிட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டு எங்கேயோ போயிடும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் வர மாதிரி ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா மப்பூசா பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மப்பூசா பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி தான் இந்த மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம். ஸோ பனானா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரேட்டு மாதிரி தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கலராக ஹேண்ட் பேக்ஸு அண்ட் பர்சஸ்ஸு அண்ட் லஞ்ச் பேக்லாம் இருந்தது. இந்த மாதிரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ரேராக தான் கிடைக்கும். எங்கள் வீட்டிலேருந்து இந்த பேக்கை ஒரு 3 பேக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. அண்ட் ரேட்டுமே பேரம் பேசி தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் இந்த மார்க்கெட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே நிறைய நம்ம ஊர் கடை மாதிரி தான் இருந்தது, பர்மா பசார் மாதிரி. ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் சுடிதாஸு, குர்தாஸு அண்ட் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட்டு அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. மும்பை, டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் சீப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட்லேயே ஒரு பூச்செடி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. கோவாலேருந்து மும்பை அண்ட் சூரத்து ரொம்பவே கம்மி. ஸோ சூரத்தில் தான் உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இங்கே வர மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எனக்கு தெரிஞ்சு சூரத்தில் அண்ட் மும்பைலேருந்து தான் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பியில் வீடு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் டின்னரை இங்கேயே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீ, போண்டா அண்ட் வடைப்பாவை தான் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போனதும் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் பஜ்ஜியை வந்து அவங்க இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தேங்காய் சட்னி தான். அண்ட் இந்த பஜ்ஜியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் பஜ்ஜியை வந்து ஒரே ஒரு பஜ்ஜி மட்டும் நான் செட்டு சாப்பிட்டேன். நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பஜ்ஜியெல்லாம் சுட்ட எண்ணெயில் தான் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நார்த் சைட்லாம் சொல்லவே வேணாம். நான் ட்ராவல் பண்ணும்போது என்னோட டயட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னா, ஒரு ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த ஊர் ஃபுட்டை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியே ஆகணும். ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எஸ்பெஷலாக ட்ராவல் பண்ணும்போது டயட் மெயின்டைன் பண்ணவே உங்களால் முடியாது. பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பஜ்ஜி வச்சுருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பஜ்ஜி தான் எடுத்து சாப்பிட்டேன். ஸோ அதுலேயுமே 3/4 பஜ்ஜி தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் உங்கள் டயட்டையும்
பார்த்துக்க முடியும் அண்ட் ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும். நிறைய செலிப்ரிட்டிஸ் அவங்க எங்கே இருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதை விட அவங்க டயட்டில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. எக்ஸசைஸ் ஒரு 30%னா மீதி 70% அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு டயட்டு தான் காரணம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை ரொம்ப கான்ஷியஸாக சாப்பிடுங்க அண்ட் என்ன சாப்பிட்றன்றத தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. என் லைஃப்பில் இப்போதைக்கு டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கிறது அண்ட் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுட்டுக்கு தான். அதுக்குன்னு நான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பிரியாணிலாம் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன் அண்ட் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் சாப்பிட்டுடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் மசால் தோசை நல்லா இருந்தது அண்ட் மோஸ்ட்லி நான் வெளியில் போனால் மசால் தோசை மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவேன். ஊர் சாம்பார் சட்னிலாம் சாப்பிட்டு இந்த ஊர் சாம்பார் சட்னிலாம் நமக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ மசால் தோசைனா மசாலா வச்சு தோசையை உள்ளே தள்ளிடலாம். ரைட் காய்ஸ், ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நாளைக்கும் நாளான்னைக்கும் நார்த் கோவாவும் சவுத் கோவாவும் சுற்றி பார்க்க போகிறோம். Thanks for watching this video.